வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மலை பயணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர், ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முன்னே போயிட்டாங்க. நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. நேற்றுலாம் மழைங்க, சும்மா கிளைமேட் அருமையாக இருக்குது. பட்டமாக வந்தாச்சு தான், இந்த மழை தாங்க. ஆக்சுவலி வந்தாச்சு என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குரங்கு இருக்குதுங்க. மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த கோயில் தாங்க. இது அடிவாரம். ஸோ நம்ம இப்போ மேலே ஏற போகிறது அந்த கோவில். இருங்க லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இந்த ராமன் தெரியுது இல்லைங்க, அது இப்போ எதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சின்னதாக தான் இருக்கும், இப்போ பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. அந்த கம்பத்துக்கு போக போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கம்பம் மாதிரி தெரியுது இல்லை, அங்கே நம்ம போகிறோம். ஸோ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். அது எதுக்குன்னா இங்கே அவங்களோட வேண்டுதலுக்கோசரம் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இவங்க விற்றுட்டு அந்த காசை வச்சு இங்கே சாமி கும்பிட்றப்ப செலவு பண்ணிக்கோங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கோசரம் ஜாடி பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2-3 இருக்குதுங்க. வாட்டர் பாரு மேலே போகிறதுட்டு எவ்வளோ காலியாகுதுண்ணே. போதுண்ணே குரங்கு. வாட்டர் கேன் 2 ரெடி பண்ணியாச்சு, போதுமா? ராம அருமையாக இருக்குது. எங்கடா வராங்களா இல்லையடா? இதுக்கு முன்னாடி யாரோ மேலே போயிருக்காங்கடா. பட்டாசு தானே அடிக்குது. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பித்தாச்சு. நம்ம ஆளுங்க பாருங்கள், அந்த ஒரு கொஞ்சம் தூரம் கூட ஏறல, அதுக்காட்டியும் உட்காந்துருக்காங்க. ஸோ எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா இன்னொரு ஆள் வரணும். ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வரணும். அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் பொறுமையாக ஏறுவோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேலே யாரோ இந்த தீபம் ஏற்றுறதுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேறு செட்டு. ஏன்னா பட்டாசு சத்தம் கேட்குதுங்க. நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாங்க. நாம் தான் ஃபஸ்ட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம செட்டில். இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 1550 மீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போன வருஷம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதனால் போட முடியல. ஸோ இந்த தடவையாவது ஒழுங்காக எடுத்து போடுவோன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். சொல்லப்போனால் ஒரு மினி ஃபாரஸ்ட்னே சொல்லலாம். நீ பாருங்களேன், அந்த இந்த பூச்சிங்க நம்ம இருப்பு. அட்டைப்பூச்சி. இது வந்து பெருமாள் கோவில். அதனால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்க. ஸோ முன்ன அங்கே கீழே காமிச்சிருந்தால அது பார்த்திங்கன்னா அடிவாரம்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே போய் தான் இந்த தீபத்தை ஏற்றிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாவு தருவாங்க. ஸோ அந்த மாவே சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய டைம் இந்த மலைக்கு ஏறியிருக்கேன். ஒரு 10 தடவை ஏறியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தன் வண்டி வந்துக்கிட்டு இருக்கான் அந்த தம்பி. மெயினான விஷயம் மேலே தண்ணியே இருக்காதுங்க, சுத்தமாக தண்ணி இருக்காது. ஸோ அதுக்கோசரமே வாட்டர் கேன் இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா அனுபவம் இருக்குதுங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தண்ணி அப்படி வேணும்னா நம்ம கூட அந்த தீபம் ஏற்றுறவங்க, நம்ம செட்டு வரவங்க பார்த்திங்கன்னா அங்கே சாமி படைக்கிறவங்க
ஒரு குடம் தூக்கிட்டு வருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி தான் எடுக்கிறதுக்கு எடுத்துன்னா என்ன பண்ணுறதுக்குன்னு தான் நம்ம வாட்டர் கேன்லேயே பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஓய் ஸோ பாதி மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மாக தான் போவோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக இருக்குங்க. கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மல்லிகரை தான், எங்கே தான் இருக்குது. ஸோ ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மல்லிகரையில் இருக்குது. ஸோ மக்களே நம்ம போகிற ரூட்டு கரெக்ட் தான் நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலங்காட்டியுமே வந்திருப்பாங்க மலை ஏறத்துக்கு. நாம் டைம் பார்த்திங்கன்னா ஏறும் போது எத்தனை மணின்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா 10:42 ஆகுது. மக்களே எவ்வளோ மீட்ரு வந்திருக்குன்னு தெரியல ஒழுங்கா, இந்த கல்லையே பார்க்கல. ஸோ மக்களே இப்பயே வேர்த்து பிடிச்சிங்க. கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருப்போம், அதுக்காட்டி கொஞ்சம் வேர்த்து ஊற்றி பிடிச்சி. ஸோ வெயில் பார்த்திங்கன்னா அடிக்கல, கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நம்ம ஆளுங்க இப்போ தான் வராங்க. இங்கே இன்னொரு ஆள் இன்னும் வரலையா? வாங்கடா, எங்கடா வரலையாடா? ரொம்ப ஊற்றுதா? கீழே போட்டேன். இதில் ஊற்றி போகிற கொஞ்சம் தண்ணியை அதில் கொஞ்சம் ஊற்றிக்க. இப்போ தண்ணி தெரியாது, மேலே போனதுக்கப்புறம் தண்ணிம்மா தாவமாக இருக்குண்டா. அது மாவுலாம் அதிகம் வாங்கி சாப்பிட்றக்கூடாது. மீட்ரு போடல, இந்த கல்லில் பாரு எழுதிருக்கும்ல கிராஸ் பண்ணது. ஒரு காமலை தாண்டி இருப்பாங்க. அந்த மீட்ரு இன்னும் பார்க்கல. அதெல்லாம் 200 மீட்டர் தாண்டி இருப்போம். சபரிமலை ஏடா, சபரிமலைலாம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். அது செங்குத்தாக இருக்கும். அப்பாச்சி மேடு ஃபாஸ்ட்டாக போகும். மூச்சு வாங்குண்டா, மூச்சு வாங்கும். எல்லாம் கேமராவில் ஹாய் சொல்லிவிடுங்க. ஏன்னா வெரி குட். யூடியூப்பில் வரப்போகிற பின்னாடி வரோம் சாதாரண ஆளுன்னு நினச்சிடாதீங்க. அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், அதுக்கு பின்னாடி வரணும்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ நம்ம சேனல் கூடி சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டு ஏறுவோம், யார் ஃபஸ்ட்டாக ஏறுறோம் யார் செகண்டாக ஏறுறோன்னு. அப்படி ஏறினா மூச்சு வாங்குங்க, அதெல்லாம் தண்ணி தாவமாக இருக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். இப்பயே லைட்டாக தண்ணி தாவ எடுக்குது, தொண்டை வண்டி தான் நினைக்கணும். 500 இங்கே போடுற மீட்ரு 500 மீட்ரு வந்துட்டோம். அது 500 மீட்டர் வந்துருமாமா? 500 மீட்டர் வந்துருக்குங்களா? அப்புறம் போட்டது இல்லை, தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறாரு. அதிகமாக குடிக்கூடாதுரா. அதிகமாக குடிக்கிறதுனா தண்ணி கம்மியாக இருக்குதுல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன். இன்னும் நம்ம மேலேயே ஒழுங்க இடத்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இறங்கும் போதெல்லாம் அது பாட்டு வரும். இதா இவனே, நீ எத்தனை டைமில் வர? ஃபஸ்ட்டு டைம். இதுதான் ஃபஸ்ட் டைமா? சரி, அவன் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வரலாம், அவனும் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்திருக்கானு. ஸோ இவன் தாங்க ஃபஸ்ட் டைமு ஐயப்பங்களில் சொல்லுவாங்களே. ஸோ ஃபஸ்ட் டைம் சபரிமலைக்கு போகும்போது கன்னிசாமி அந்த மாதிரி இவன் கன்னிசாமி. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் ஏறக்கூடாது. ஸோ பசங்க ஒண்டி தான் ஏறணும். கீழே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாம் வரலாம், கீழே அடிவாரத்தில். மேலே பார்த்தீங்கன்னா பசங்க ஒண்டி தான் ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தோன்னு போயிட்டுருக்குங்க. சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு காலையில் வந்துருப்பாங்க, ஒரு 7 மணிக்கெலாம் 7-8 மணிக்கெலாம் வந்திருப்பாங்க. மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. 2 பேர் பெருசாக தெரியுதா? ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, மலையெல்லாம் ஏறணும்னா அவ்வளோதான். ஒரு 3/4 மலை பக்கமாக வந்துருப்பாங்க. சாமி வேர்த்து ஊற்றுது.
200 மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கமாக வந்தாச்சு. கிணத்துல இருக்குதா? 1000 மீட்டர் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு காலத்துல என்னடா முள்ளெல்லாம் பூந்து போகிறோம் சாமுத்த சொன்னல. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் மேடாக இருக்குது. சரி முத்து அப்போ முத்துறட வாடா. ஸோ மக்களே வேறு லெவலில் இருக்குதுங்க. வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க குளிச்சுட்டாங்க. பின்னாடி பாரு ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. இதெல்லாம் எப்போ ஏறுறது? எப்படி ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சு பிடிச்சி முதுகுலாம் வேர்வில் முள்ளு புதரில் பூந்து போயிட்டு இருக்காங்க. சாமி இதுக்கப்புறம் தான் மூச்சு வாங்குது. அவ்வளோதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்தோம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாமி விட்டாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடு பாரு எப்படி இருக்குதுன்னு. தண்ணி தாமமாக இருக்குது. தண்ணி இன்னும் குடிக்கவே இல்லை. அது ஒரு டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்குது. சரி குடிக்கலாம், மேலே போய் குடிச்சிக்கலான்னு பார்த்தா தண்ணி காலியாக எடுமாது. ஏன்னா எல்லாம் குடிச்சிட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்கி குடிச்சிடலாம். தண்ணி குடிச்சிச்சு. இதுக்கப்புறம் ஏறும். பக்கமாக வந்தாச்சு. இன்னொரு 200 மீட்டர் தான் இருக்கும். மூச்சு வாங்குதுங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா உக்காந்தாச்சுங்க. செம்ம வேறுத்து போயிடுச்சு. மூச்சு வாங்குது. இந்த ஏறலாம். ஸோப்பா 200 மீட்டர் தாங்க இருக்கும். ஃபஸ்ட் ஆகிறேன். மூச்சு வாங்குது. சாப்பிடலாம். அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே கிளம்புறதான். பொறுமையாக அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறுறா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏடா மலை ஏறது என்ன சும்மாவா? கடைசி அந்த கம்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வியூ பாயிண்ட். இதுக்கப்புறம் டாப்பில் தான் போய் நம்ம காமிக்க போகிறோம். எல்லாம் வழுக்குது. இன்னும் மேலே வேறு என்ன வழுக்கும் கம்பத்துக்கிட்ட. மேலே வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் மேலே போகணும். அதுதான் 50 மீட்டர் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முன்ன தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது நாங்கள் ஆடு முன்னாடியே ட்ரிக் அடிச்சுட்டு போவோம் ஒன்றுக்கு. அப்புறம் அதுதான் தண்ணி தொண்டை போட்டு ஆடு முன்னாடியே ட்ரிக் அடிச்சுட்டு போவோம் ஒன்றுக்கு. அப்புறம் அதுதான் தண்ணி தொண்டை போட்டு இங்கே வாடா. ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் அந்த கோவில். ஸோ மேலே இருக்க கம்பம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிருக்காங்க. ஸோ எவ்வளோ கூட்டங்க இந்த டைம். ஸோ அதனால ஒரு வீடு இருக்குது. ஆனால் யாரோ வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரோ ஒரு வயசானவரோ யாரோ ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க முன்னையே. இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கேருந்து பாருங்களேன் வியூவை, சூப்பராக இருக்குது. வாவ் பாரா டேய். சொல்கிறேன் டைம் எத்தனை மணி 11:30 ஆகிடுச்சுங்க. ஸோ மக்களே எப்படி வெற்றிகரமாக நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ அந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாடு தான் இங்கே கீழே வந்து இழுத்துட்டு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முன்ன.
அது உண்மையாக போயான்னு தெரில. இன்னும் மேலே போய் பார்க்கலாங்க வாங்க. சரி 1850 மீட்டர் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதாங்க நான் சொன்ன அந்த வீடு. ஆனால் யாரும் இங்கே தங்கியிருக்காங்க. இப்போ ஆள் இல்லைங்க. யாருன்னு தெரில. திறந்து நீ போய் பாரு. யார் இதில் இருந்தாங்க தெரியலடா. ஸோ மேலே உச்சியில் இருக்குங்க. இதுக்கு மேலே உச்சி இல்லை. மேலே வந்தாச்சுங்க. மேலே உச்சியில் இருக்கும். வேற லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அந்த பாறை மட்டும் எப்படி இருக்குது பத்தியா? சிங்கிளாக நின்றுட்டு இருக்குது. ஜூம் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பசையாக இருக்குங்க. கல்லெல்லாம் வழுக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போய் ஆகணும். ஸோ ஹாய் சொல்லிடுறா. மேலும் வீட்டுக்கு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். ஏற்றினதுக்கப்புறம் அப்படியே கீழே தாங்க போக போகிறோம். கீழே போய் மாவு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஜம்முன்னு போயிடலாம். ஸோ மக்களே நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. என்னோட நட்டுக்கிட்டு பார்க்குறியா? கும்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மக்களே இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கவங்களாம் நல்லா குறுன்னு பார்க்குறவனு எனக்கு அப்படியே செய்ய இதெல்லாம் கண்டுக்கூடாது தான். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம், அதாவது இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் லெவலில் இருக்கனால கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றிகரமாக நல்லா பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டுருவாங்க. தீபம் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்புறதான். ஓகே பாய். ஓம் நமச்சிவாய். கும்பிட்றாங்க. தண்ணி இல்லை.